காவல்துறை பல்வேறு வழக்குகளில் அவர்களால் திறமையாகவோ நடுநிலையாகவோ செயல்பட முடியவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நீதிமன்றங்களில் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு பிரிவுகளும் சிபிஐ போன்ற உத்தரவுகளும் இன்று நீதிமன்றம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி பேசுகின்ற பொழுதும் என்னை பேச அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் காவல்துறை பத்தியே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஜிஎஸ்டி இங்கு குறைக்கப்பட்ட காரணத்தால் மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது என நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். அவருக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது 2004 14 வரை என்ன நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதோ மத்திய அரசாங்கத்தால் அதைவிட 3 மடங்கு அதிகமான நிதி 14 24 வரை 23 வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் அவருக்கு எடுத்துக் கொடுத்தோம். ஆக தமிழகத்தை வஞ்சிக்கிறது, தமிழகத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்ல. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளுக்கும் அதிகமான நிதியுதவியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பலனடைகின்ற விஷயம். வருவாய் இழப்பு என்பது மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கும் உண்டு. ஆனால் மாநில அரசு வரி வருவாயை எப்படி ஈட்ட வேண்டும், எப்படி அவர்கள் இதற்கென்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என கூறியிருக்கிறேன். அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ற பல்வேறு பிரிவை சார்ந்த மக்கள் தமிழகத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுகின்ற பொழுது அதைத்தான் சொன்னேன். உங்களுடைய வாக்குறுதியில் சொன்னீர்களே, செய்தீர்களா என்று கேட்டேன். ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் எந்திரிச்சு நாங்கள் சொன்னதை தாண்டி செய்து கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒருவேளை ஊடக செய்திகளை பார்ப்பதில்லை போல் இருக்கிறது. போராடுகின்ற மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பது தெரிய வருகிறது. குடமுழுக்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தமிழில் அர்ச்சனை செய்வது என்பது வேறு. பக்தர்கள் விரும்பினா தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஆனால் கும்பாபிஷேகம், குடமுழுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தமிழ்ல பூஜை பண்ணணும், தமிழ்ல குடமுழுக்கு விழாக்களை நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றம் ஆணை பெற வேண்டி இருக்கிறது. கோயம்புத்தூர்ல கூட இது நடந்தது. தமிழ்ல நீங்க பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க, நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால கூட. அதனால் குடமுழுக்கு விழாக்களில் சமஸ்கிருதமும் தமிழும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வச்சேன். அதுவும் வழக்கம் போல அமைச்சர் எந்திரிச்சு நாங்க அர்ச்சனை பண்றோம்னு சொல்லிட்டாரு. எப்பவுமே நாங்க கேட்கறது ஒண்ணு, அவங்க பதில் சொல்றது ஒண்ணு. அதே மாதிரி வழக்கத்துல தான் இன்னைக்கு பதில் சொன்னாங்க. ஆமாங்க, ஏன்னா நாங்க இருக்கிறதே 4 எம்எல்ஏ தான். நான் பேசுகின்ற பொழுது ஆதரவு கொடுத்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து நன்றி சொன்னாங்க. அரசாங்கத்தோட உத்தரவுகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு காட்டினேன். ஏனென்றால் பெயர் மாற்றம் மட்டுமே அந்த மக்களை ஒரு முன்னேறிய பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது. இங்க தமிழகத்தில் பாத்துட்டீங்கன்னு சொன்னா சமூக நீதி விடுதிகள்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய சமூக நல விடுதிகள், சமூக நீதி விடுதிகள்ல அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு சரியான உணவு, சுகாதாரமான சூழல், இவையெல்லாம் எதுவும் இல்லாமல் போர்டை மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க. அதே போல காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை நாங்க வரவேற்கிறோம். நீங்க ஒரு பிரிவை சார்ந்தவர்களை ஒரு சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில வச்சு பார்க்கக்கூடியதை எந்த விதத்திலையும் நாங்க ஒத்துக்கல. ஆனா அதே சமயம் காலனிங்கிற பேரை மாத்துறது மூலமா நாங்க பட்டியலினத்தை சார்ந்தவங்களை உயர்த்திட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. உண்மையாகவே அவர்களுக்கு சம அந்தஸ்து, உரிமை, சம வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் தாங்க சமூக நீதி பேசுற திராவிட மாடல் அரசாங்கத்துல தான் பட்டியலின மக்கள் மீதான துன்புறுத்தல் என்பதும் அவர்கள் மீதான குற்றங்கள் என்பதும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்க காலனிங்கிற பேரை மட்டும் மாத்திட்டு போறோம்னு சொல்றாங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். நீங்க சாய்பாபா காலனி கோயம்புத்தூர்ல என் தொகுதியில தான் இருக்கு, என்ஜிஓ காலனி, இதுல எல்லாம் காலனி எடுத்துட்டீங்கன்னா அந்த பேரை எப்படி வச்சு கூப்பிடுறது அந்த பகுதிக்கு? சோ ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் அல்ல. நீங்க ஏதோ ஒரு சொல்றதுக்காக, ஒரு மேக்கப் பண்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. உண்மையாகவே அந்த மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டேன்.